பெரிய அளவில் அசம்பாவிதங்கள் எதுவுமின்றி நடந்த இரண்டாவது கட்ட மக்களவைத் தேர்தல். கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட 13 மாநிலங்களில் சராசரியாக 63 விழுக்காடு வாக்குகள் பதிவு. கேரளாவில் கடும் வெப்பம் காரணமாக வாக்காளர்கள் 7 பேர் மயங்கி உயிரிழப்பு. கோழிக்கோடு மாவட்டத்தில் வாக்குச்சாவடி முகவர் ஒருவரும் இறந்த பரிதாபம். மணிப்பூரில் வன்முறையாளர்களின் வெறியாட்டத்தால் வாக்குப்பதிவு பாதிப்பு. மகாராஷ்டிராவில் இரும்பு கம்பியால் வாக்குப்பதிவு இயந்திரத்தை சேதப்படுத்திய இளைஞர் கைது. நாட்டின் வளங்களை பயன்படுத்துவதில் இஸ்லாமியர்களுக்கே முன்னுரிமை என 2009 மன்மோகன் சிங் பேசிய வீடியோவை வெளியிட்ட பாஜக. மேற்கு வங்கத்தில் நடந்த தேர்தல் பரப்புரையின் போது வீடியோவை மேற்கோள் காட்டி பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. தோல்வி பயத்தில் பிரதமர் மோடி பதற்றத்துடன் காணப்படுவதாக ராகுல் காந்தி பேச்சு. அரசியல் சாசனத்தை அழிக்க முயற்சிப்பதாகவும் கர்நாடகாவில் நடந்த தேர்தல் பரப்புரையின் போது குற்றச்சாட்டு. ஈரோடு, சேலம், வேலூர் உள்ளிட்ட 13 இடங்களில் சதம் அடித்தது வெயில். 4 நாட்களுக்கு வட தமிழக உள் மாவட்டங்களில் வெப்ப அலை வீசும் என்று வானிலை மையம் எச்சரிக்கை. கோடை வெப்பத்தை எதிர்கொள்ள சென்னையில் 188 இடங்களில் மாநகராட்சி சார்பில் குடிநீர் பந்தல். சேலத்தில் அதிமுக சார்பில் குடிநீர் பந்தலை தொடங்கி வைத்தார் எடப்பாடி பழனிசாமி. விவிபேட் இயந்திரம் தொடர்பான அனைத்து மனுக்களையும் தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவு. வாக்கு இயந்திரம் மீது சந்தேகத்தை ஏற்படுத்த முயன்ற இந்தியா கூட்டணி கட்சியினரின் கனவு சிதைந்ததாக பிரதமர் மோடி கருத்து. தாம்பரம் ரயில் நிலையத்தில் தேர்தல் பறக்கும் படையால் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரம். வழக்கை விசாரணையை சிபிசிஐடிக்கு மாற்றி டிஜிபி உத்தரவு. மாணவர்களை உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ துன்புறுத்தும் ஆசிரியர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை. மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு அனுப்பிய சுற்றறிக்கையில் பள்ளிக் கல்வித்துறை எச்சரிக்கை. சென்னை தீநகரில் உள்ள உஸ்மான் சாலையில் இன்று முதல் ஓராண்டுக்கு போக்குவரத்து மாற்றம். மேம்பாலம் கட்டுமான பணி துவங்க உள்ளதால் போக்குவரத்து காவல்துறை அறிவிப்பு. கொல்கத்தா உள்ளிட்ட 4 விமான நிலையங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல். சென்னை விமான நிலையத்தில் பாதுகாப்பு அதிகரிப்பு. கடும் வெப்பத்தால் கோடைக்கானலில் 5க்கும் மேற்பட்ட இடங்களில் பற்றி எரியும் தீ. காட்டு தீயை அணைக்க வனத்துறை போராட்டம். எந்த அறிவியல் பூர்வமான ஆய்வும் நடத்தாமல் செறிவூட்டப்பட்ட அரிசி விநியோக திட்டம் எப்படி அமல்படுத்தப்படும்? மத்திய அரசு விளக்கமளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஈரோடு மாவட்டம் தாளவாடியில் கால்நடைகளை வேட்டையாடிய சிறுத்தை சிக்கியது. வனத்துறை வைத்த கூண்டில் சிக்கியதால் நிம்மதியடைந்த விவசாயிகள். கொல்கத்தா அணிக்கு எதிரான ஐபிஎல் போட்டியில் 262 ரன்கள் இலக்கை எட்டி பஞ்சாப் கிங்ஸ் சாதனை. ஒரு இன்னிங்ஸில் அதிக சிக்சர்கள் விளாசிய அணி என்ற வரலாற்றையும் படைத்தது. பாரிஸ் ஒலிம்பிக்கில் விளையாட தமிழகத்தை சேர்ந்த பாய்மர படகு வீராங்கனை நேத்ரா குமணன் தகுதி.
பிரதமர் நரேந்திர மோடி, அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோர் வாழ்த்து. கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட 13 மாநிலங்களில் 88 மக்களவைத் தொகுதிகளுக்கு நடைபெற்ற 2ஆம் கட்ட தேர்தலில் 63% வாக்குகள் பதிவாகின. கேரளாவில் வாட்டி வதைத்த வெயில் காரணமாக வாக்குச்சாவடி முகவர் உட்பட 8 பேர் உயிரிழந்தனர். மக்களவைத் தேர்தல் 7 கட்டங்களாக நடத்தப்படுகிறது. தமிழ்நாடு உள்ளிட்ட 17 மாநிலங்கள் மற்றும் 4 யூனியன் பிரதேசங்களில் உள்ள 102 தொகுதிகளுக்கு கடந்த 19ஆம் தேதி முதல் கட்ட வாக்குப்பதிவு நிறைவடைந்த நிலையில் நேற்று 2ஆம் கட்டமாக கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட 13 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள 88 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெற்றது. இந்த தேர்தலில் 102 பெண் வேட்பாளர்கள் உட்பட 1202 வேட்பாளர்கள் களம் கண்டனர். கேரளாவில் உள்ள 20 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக தேர்தல் நடத்தப்பட்டது. காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கியது முதலே மக்கள் ஆர்வமுடன் வாக்குச்சாவடிக்கு வந்து ஜனநாயக கடமையை ஆற்றினர். பாலக்காடு, ஆலப்புழா, மலப்புரம், கோழிக்கோடு மாவட்டங்களில் வாக்களிக்க வந்தவர்களில் 7 பேர் வெப்ப அலையின் தாக்கத்தால் மயங்கி விழுந்து மரணமடைந்தனர். கோழிக்கோடு மாவட்டம் குட்டிச்சிரா வாக்குச்சாவடியில் இடதுசாரி கட்சியைச் சேர்ந்த வாக்குச்சாவடி முகவர் வெயிலின் தாக்கத்தால் சுருண்டு விழுந்து உயிரிழந்த நிலையில் மலப்புரத்தில் வாக்குச்சாவடிக்கு செல்லும் வழியில் வாக்காளர் ஒருவர் சாலை விபத்தில் உயிரிழந்தார். மாநிலம் முழுவதும் மாலை 6 மணிக்கு வாக்குப்பதிவு நிறைவடைந்தது. சில வாக்குச்சாவடிகளில் போலி வாக்காளர்கள் மற்றும் வாக்குப்பதிவு இயந்திரங்களில் குளறுபடி போன்ற காரணங்களால் வாக்குப்பதிவு தாமதமானது. இதனால் அந்த வாக்குச்சாவடிகளில் மாலை 6 மணிக்குள் வந்தவர்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டு வாக்களிக்க அனுமதிக்கப்பட்டனர். இதேபோன்று கர்நாடகாவில் மொத்தம் உள்ள 28 தொகுதிகளில் 14 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடைபெற்றது. பெங்களூருவில் உள்ள வாக்குச்சாவடி மையத்தில் வரிசையில் காத்திருந்த பெண்மணிக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு உயிருக்கு போராடிய நிலையில் அங்கு இருந்த மருத்துவர் உடனடியாக முதல் உதவி சிகிச்சை அளித்து காப்பாற்றியது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. ராஜஸ்தானில் 13 தொகுதிகள், மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசத்தில் தலா 8 தொகுதிகள், மத்திய பிரதேசத்தில் 6, அசாம், பீகாரில் தலா 5 தொகுதிகளுக்கும், சத்தீஸ்கர், மேற்கு வங்கத்தில் தலா 3 தொகுதிகளுக்கும், மணிப்பூர், திரிபுரா மற்றும் ஜம்மு காஷ்மீரில் தலா 1 தொகுதிகளுக்கும் தேர்தல் நடத்தப்பட்டது. மணிப்பூர் மாநிலத்தில் உக்ருல் என்ற இடத்தில் வாக்குச்சாவடிக்குள் புகுந்த வன்முறையாளர்கள் வாக்குப்பதிவு இயந்திரத்தை சேதப்படுத்தினர். கண்காணிப்பு கேமராக்களையும் வன்முறையாளர்கள் உடைத்ததால் வாக்குப்பதிவு பாதிக்கப்பட்டது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் ராம்புரி வாக்குச்சாவடி மையத்தில் வாக்குப்பதிவு இயந்திரத்தை இரும்பு கம்பியால் அடித்து சேதப்படுத்திய 26 வயது இளைஞரை போலீசார் கைது செய்தனர். விசாரணையில் விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்களுக்கு ஆதரவாக ஆட்சி அமைக்க விரும்பியதாக அந்த இளைஞர் வாக்குமூலம் அளித்தார். வாக்குப்பதிவு முடிவடைந்தவுடன் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அரசியல் கட்சி முகவர்கள் முன்னிலையில் சீலிடப்பட்டு வாக்கு எண்ணும் மையங்களில் உள்ள பாதுகாப்பு அறைக்கு கொண்டு செல்லப்பட்டன. தொடர்ந்து 3ஆம் கட்ட தேர்தல் வரும் 7ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இந்நிலையில் 2ஆம் கட்ட தேர்தலில் வாக்களித்த வாக்காளர்களுக்கு பிரதமர் மோடி நன்றி தெரிவித்துள்ளார்.
இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் பக்கத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கிடைத்த இணையற்ற ஆதரவால் எதிர்க்கட்சிகளுக்கு மேலும் ஏமாற்றமே மிஞ்சும் என்று பதிவிட்டுள்ளார். இரண்டாம் கட்ட தேர்தலில் 63% வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. திரிபுராவில் அதிகபட்சமாக 79% வாக்குகள் பதிவாகின. குக்கி மற்றும் மெய்தி இனக்குழுவினருக்கு இடையேயான வன்முறையால் பாதிக்கப்பட்ட மணிப்பூரில் 77.18% வாக்குகள் பதிவாகின. உத்தரப்பிரதேசத்தில் 53.71% பேர் மட்டும் வாக்களித்தனர். கேரளாவில் சில வாக்குச்சாவடிகளில் இரவு 10 மணி வரை வாக்குப்பதிவு நீடித்த நிலையில் அந்த மாநிலத்தில் 71% வாக்குகள் பதிவாகின. கர்நாடகாவில் 69% வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது.